சார்ந்த பிரச்சனைகளை பற்றியும் அவற்றை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதை பற்றியும் அதற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றியும் இன்றைக்கு டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, இந்த வாரம் மிக முக்கியமான கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நிறைய மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸு, வேலை செய்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் டைம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. கம்ப்யூட்டரில், ஐபேடில் படிக்கிறது எல்லாமே அப்படி ஆகிப்போச்சு. இப்போது எலக்ட்ரானிக் வேலைனால் இப்போ நிறைய என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பேஷண்ட்டுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வயது வித்தியாசம் இல்லாமல், ஆண் பெண் என்று வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் என்னிடம் வர்றது கழுத்து வலி, ஷோல்டர் வலி, கை ரெண்டும் நம்மாயிடுது, அனைத்தும் கழுத்து எலும்பு தேய்வதால் ஏற்படுகின்ற நரம்புடைய கம்ப்ரெஷன்ஸ் தான் இதுக்கு எல்லாமே காரணம். அது சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்றது வெயிட்டு நிறைய சுமந்துக்கிட்டு காய்கறி விற்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வரதில்லை. பலுவை தூக்குவதால் வருவதில்லை. வேலையை டென்ஷனாக படிக்கும்போது டென்ஷன், வேலை செய்யும்போது டென்ஷன், அந்த டென்ஷனால் எலும்புகள் தேய்ப்பட்டு சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வருது. அந்த நெக்குக்கு குறிப்பிட்ட எக்ஸசைஸ் கொடுக்காததுனால சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் மட்டும் இல்லை, வராமல் தவிர்ப்பதற்கும் இந்த வாரம் மாத்திரம் நான் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்ல நினைக்கிறேன். இந்த ஸ்லைடை பாருங்கள். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸை ரெகுலராக கரெக்டாக பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்களேன், கழுத்தை அப்படியே மேலே தூக்கணும். மெதுவாக இந்த எக்ஸசைஸ் எல்லாம் வேகமாக செய்திடக்கூடாது, மெதுவாக நிதானமாக செய்யணும். இதை பாருங்கள், கழுத்தை மேலே அப்படியே எடுத்துகிட்டு போகணும். இது எக்ஸ்டென்ஷன் பேர். அதே கழுத்தை ஃப்ரண்ட்டில் குனியணும். அது நெக்குடைய ஃப்ளெக்ஷன் பேர். அது முடிந்த பிறகு கழுத்தை பாருங்கள், ரொட்டேஷன் மெதுவாக ரைட் சைடு லெஃப்ட் சைடுக்கு போகணும், நடுப்புற வரணும், ரைட் சைடு போகணும். வேகமாக பண்ணிடக்கூடாது, எல்லாம் நிதானமாக, ஆனால் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன், ஃப்ளெக்ஷன் சொன்னேன், ரொட்டேஷன் டு லெஃப்ட் ரைட்டுன்னு சொன்னேன். அடுத்தது பாருங்களேன், லெஃப்ட் சைடில் லேட்ரல் ஃப்ளெக்ஷன் பேர். இதை பாருங்கள் எப்படி வரணும். ரைட் சைடில் ஃப்ளெக்ஷன், லேட்ரல் ஃப்ளெக்ஷன். ஸோ லேட்ரல் ஃப்ளெக்ஷன் இடதுபுறம், லேட்ரல் ஃப்ளெக்ஷன் வலதுபுறம். இது 3 எக்ஸசைஸ் மெதுவாக காலை இரவு 20 தடவை நீங்கள் பண்ணணும். இது பண்ணும் பொழுது நிறைய பேருக்கு நெக் வலி போயிடும், நம்னஸ் போயிடும், இந்த மயக்கம் வருதில்ல, வெட்டைக்கு, அதுவும் போயிடும். இது ஒரு இன்றியமையாமல் ஆக்கிக்கொள்ள வேண்டும். மறுபடியும் இந்த படத்தை மாத்திரம் கவனிங்க. நான் ஒரு 15 செகண்ட் சொக்கலிங்க பேசாமல் இருக்கின்றேன். அந்த படத்தை மாத்திரம் நீங்கள் புரிய வச்சு, இப்போ நிறைய பேர் அந்த படத்தை உடனே நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே கூட நீங்கள் அதை பிக்சர் மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம், சொல்கிறதுல கூட வீடியோ கூட எடுத்தாங்க, எல்லாம் பயன்படுத்த முடியும். ஸோ இது அனைவரும் இன்றிலிருந்தே செய்திருங்க. 20 தடவை செய்ய சொன்னிச்சு வேகமாக செய்தீங்கன்னா அது விபரீதத்தில் முடிஞ்சிடும். ஸ்லோவாக நார்மல் ரெஸ்பிரேஷனோட இது அனைத்தும் நின்று கொண்டு செய்ய வேண்டும். புரியுதுங்களா? இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், அது நின்றுட்டு நான் செய்கிறேன். இது அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டும். செய்தீங்கன்னா போதும்,
உங்களுக்கு என்னென்ன பயனடையுதுன்னு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ அடுத்தது பாருங்கள், நான் நின்றுட்டு செய்ய போகிற எக்ஸசைஸ். நேராக நிற்க வேண்டும், ரிலாக்ஸாக இருக்கணும், நார்மலாக ப்ரீத் பண்ணணும். இப்போ பாருங்களேன், இந்த கையை இப்படி வச்சுக்கணும். கையை இப்படி வச்சுக்கிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும், மெதுவாக ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணணும், மறுபடியும் கொண்டு வரணும், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். இது 20 முறை செய்ய வேண்டும். இது வேகமாக செய்திடக்கூடாது. இந்த ஸ்ட்ரெச்சிங் மெதுவாக பண்ண வேண்டும். இது ஒரு செட். ரெண்டாவது செட் இதை பாருங்களேன், நின்றுக்கிட்டு இந்த கழுத்தை மெதுவாக ஃபுல்லாக திருப்பணும். லெஃப்ட் சைடு, ரைட் சைடு. இதுவும் 20 தடவை. அந்த திருப்புறதை ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணணும், வேகமாக செய்திடக்கூடாது. 20 தடவை செய்யணும், வேகமாக செய்திங்கன்னா அது உங்களுக்கு கெடுதலை உண்டு பண்ணிடும். மூணாவது செட்டு கையை இழுத்து பிடிக்கலாம் வேண்டாம், சாதாரணமாக பிடிச்சிங்க. அப்படி பின்னால் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் கொண்டாங்க, உட்காந்துரு, ஃபுல்லாக பின்னால் எடுத்துகிட்டு போகணும். இங்கே கொண்டு வாங்க, ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க. இதுவும் 20 தடவை செய்யணும். அனைத்தும் மெதுவாக மேக்ஸிமம் ஸ்ட்ரெச்சிங்கில் பண்ணணும். இந்த 3 பயிற்சி இதை பாருங்கள், இப்படி இதே மாதிரி ஃபுல்லாக பின்னால் ஸ்ட்ரெச் பண்ணுறது முக்கியம். ரிலாக்ஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டாந்துருக்கு. இது 3 எக்ஸசைஸும் தினந்தோறும் காலையில் 20 தடவை, மாலை 20 தடவை, தூங்குறதுக்கு மீது ஒரு தடவை பண்ணிட்டு போகலாம். இது பண்ணும்பொழுது என்ன, எந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்பொழுதும் உங்கள் மனதுக்கு அமைதியை கொடுக்கும். அதான் மிக முக்கியம். எனி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும். இந்த ஸ்ட்ரெச்சிங்னால் ஹார்ட்டுக்கு நல்லது, லங்ஸுக்கு நல்லது, நெக்குடைய மசில்ஸுக்கு, ஜாயிண்ட்ஸுக்கு, நர்வ்ஸுக்குலாம் நல்லது, மூளையுடைய ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறது. அனைத்தும் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் தொடர்ந்து பண்ணினால் இந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் என்ற வியாதியை வராமல் பார்த்து கொள்ள முடியும். வந்தவங்களும் பூர்ணம் கூட அடைஞ்சிட முடியும். எஸ்பெஷலி இந்த கம்ப்யூட்டர் உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறவங்க அனைவரும் இந்த எக்ஸசைஸை நீங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு அங்கமாக வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் சமூகத்தில் நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனையையும் நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி நாள்தோறும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேசபக்தி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உணர்விலும் கலந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. என்று கேட்டால் இந்த நாட்டின் மீது ஒருவர் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அன்பும் பிணைப்பும் தான் அந்த நாட்டினுடைய சிறந்த குடிமக்களாக ஒருவரை வாழச் செய்கிறது. அப்படி பார்க்கிற போது தேசபக்தி என்பது அது மேலிருந்து கீழே திணிக்கப்படுகிற ஒரு விஷயம் அல்ல. மாறாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில், இது என்னுடைய தேசம், இது என்னுடைய நாடு, இந்த நாடு எனக்கு பல விஷயங்களை கொடுத்திருக்கிறது, இந்த நாடு என்னை உருவாக்கி இருக்கிறது, பதிலுக்கு இந்த நாட்டை நான் வலிமையுடன் நானும் உருவாக்குவேன் என்று ஒவ்வொரு மனிதனும் நம்புவதற்கு பெயர்தான் தேசபக்தி. அப்படிப்பட்ட தேசபக்தியை நாம் இங்கு உருவாக்குகிறோமா, அல்லது டோக்கனிசம் என்று சொல்வார்களே, ஒரு அடையாளபூர்வமான தேசபக்தியை அல்லது பிறர் மீதான வெறுப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு தேசபக்தியை நாம் இங்கே உருவாக்குகிறோமா என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. என்றால் இப்பொழுது எல்லா இடங்களிலும் இந்த தேசபக்தி குறித்த கோஷங்கள் அதிகரித்து கொண்டே வருகின்றன. ஏதோ இந்தியா என்பது இதுவரைக்கும் தேசபக்தியற்ற ஒரு நாடாக இருந்தது போன்றும், இப்பொழுதுதான் தேசபக்தியை இவர்கள் ஊட்டி வளர்க்கப் போகிறார்கள் என்பது போன்றும் ஒரு தோற்றம் இங்கு உருவாக்கப்படுகிறது. குறிப்பாக மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசும் அவர்களுக்கு ஆதரவான சிலரும் கூட இந்த கோஷத்தை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். தேசபக்தி என்பது வற்புறுத்தி சொல்லித்தரப்படுவதில்லை, திணிக்கப்படுவதல்ல.
அது நம் இயல்பில், நம் உணர்வில் கலந்து உருவாக வேண்டிய ஒரு விஷயம். தேசபக்தி என்பது என்ன? இந்திய சுதந்திர போராட்டம் நடந்தபோது அந்நியர்களுடைய கொடுமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும், அந்நிய ஆட்சியாளர்களிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற ஒரு ஒற்றை குறிக்கோள் தான் அன்றைக்கு தேசபக்தியினுடைய ஒரு வரையறையாக, அடையாளமாக இருந்தது. அந்த நோக்கத்தில் நாம் வெற்றி பெற்றோம். அந்நிய ஆட்சியாளர்களிடமிருந்து நாம் விடுதலை பெற்றோம். அதற்கு பிறகு தேசபக்தியினுடைய வரையறை என்பது என்ன, அதனுடைய எல்லைகள் என்பது என்ன, அந்நிய ஆட்சியாளர்கள் இல்லாத போது நாம் தேசபக்தியை எப்படி புரிந்து கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அப்படி இருக்கிற போது இந்த தேசபக்தி என்பது பல்வேறு தளங்களில் இருக்கிறது. ஒரு தேசம் என்பது மக்களுக்கு சமத்துவமான உரிமைகளையும் வாழ்வையும் கொடுத்திருக்கிறதா என்பதிலிருந்து தான் தொடங்குகிறது. முதலாவதாக அடிப்படையான கருத்துரிமை, பேச்சுரிமை என்பது இங்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் நிச்சயமாக சட்ட ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நடைமுறையில் அந்த எழுத்துரிமையும் பேச்சுரிமையும் எந்த அளவிற்கு செயல்படுத்தப்பட முடிகிறது என்று பார்த்தால் ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. பல சமயங்களில் அதிகாரத்தை எதிர்த்து பேசக்கூடியவர்கள், அரசை எடுத்து பேசக்கூடியவர்கள், அல்லது சக்தி வாய்ந்த பெரும் அமைப்புகளை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் பல்வேறு முறைகளில் அச்சுறுத்தப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள், பல்வேறு விதமான கொடுமைகளுக்கு ஆட்படுகிறார்கள். அப்படி இருக்கிற போது தேசத்தினுடைய சுதந்திரத்தினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய கருத்துரிமையும் பேச்சுரிமையும் இங்கு தொடர்ந்து கேள்விக்குள்ளாகி வருகிறது. அதே போல் சம வாழ்வு, எல்லா தரப்பு மக்களுக்கும் அவர்களுக்கு அடிப்படையான பொருளாதார உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பது. ஆனால் நம்முடைய நாட்டில் அப்படிப்பட்ட பொருளாதார உரிமைகளோ அடிப்படை வாழ்வியல் உரிமைகளோ கிடைத்திருக்கிறதா என்பதை நீங்கள் பாருங்கள். இன்னும் கல்வி அறிவு பெறாத பெரும்பாலான மக்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். கல்வி அறிவு பெற்றால் கூட ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் அவர்கள் மேல் படிப்புக்கு செல்ல முடியாத நிலை இந்தியாவில் இருக்கிறது. அதிலும் பெண் கல்வி இன்றைக்கும் கூட இந்தியாவில் பெருமளவு பின்தங்கி இருக்கிறது. ஏனென்றால் கல்விதான் விடுதலையை உணர்ந்து கொள்வதற்கான முதல் படி. அப்படி இருக்கிற போது அந்த கல்வியை அடிப்படை உரிமையாக சட்டபூர்வமாக நாம் ஆக்கியிருந்த போதும் கூட அந்த அடிப்படை உரிமை என்பது இன்றைக்கு மக்களுக்கு கிடைத்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதே போல் பொருளாதார உரிமைகள், மிகவும் ஒரு சிறிய அளவிற்கு வருமானத்திற்காக கூட போராடக்கூடிய மக்களைத்தான் இன்றும் பார்க்கிறோம். நாடு முழுக்க வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. மக்கள் சிறு தொழில்களிலிருந்து குறுந்தொழில்களிலிருந்து தொடர்ந்து வெளியேற்றப்படுகிறார்கள். ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் அதிகரித்து கொண்டே போகிறது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் இந்த விடுதலை என்பதனுடைய அர்த்தம் என்ன என்கிற ஒரு அடிப்படையான கேள்வி எழுகிறது. எப்படி இந்த மக்களுக்கு தேசபக்தியை புகுத்துவது? அதே போல் கல்வி வசதி மட்டுமல்ல, மருத்துவ வசதி. இன்னும் நிறைய கிராமங்களுக்கு மருத்துவ வசதி இல்லாத கிராமங்கள் இன்றும் இருக்கின்றன. பல 120 கோடி மக்களை கொண்ட ஒரு நாட்டில் மருத்துவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்த அளவில் இருக்கிறது. அரசு மருத்துவமனைகளுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்த அளவில் இருக்கிறது. இப்படி இன்னொரு புறம் கழிவறைகளே இல்லாத பல கிராமங்கள். இன்றைக்கும் இந்தியாவில் 40% மேற்பட்ட மக்கள் பொது கழிவறைகளைத்தான், அதாவது திறந்தவெளி கழிவறைகளைத்தான் பயன்படுத்துகிறார்களே ஒழிய அவர்கள் ஒரு சுகாதாரமான ஆரோக்கியமான கழிவறை வசதிகள் கூட இந்த நாட்டில் அவர்களுக்கு இல்லை என்கிற ஒரு யதார்த்தத்தை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் நாம் தேசபக்தியை பற்றி எப்படி பேசுவது, எப்படி உணர்த்துவது? ஆக ஒரு நாட்டினுடைய தேசபக்தி என்பது அந்த நாட்டு மக்களுடைய நல்வாழ்க்கையிலிருந்து தொடங்குகிறது, சமத்துவத்திலிருந்து தொடங்குகிறது, சமநீதியிலிருந்து தொடங்குகிறது. ஆனால் ஒரு நாட்டில் நாம் மக்களுடைய நல்வாழ்க்கைக்கோ சமத்துவத்திற்கோ அல்லது அடிப்படை உரிமைகளுக்கோ எந்த விதமான உத்தரவாதத்தையும் வழங்காமல் நீங்கள் தேசபக்தியோடு இருங்கள் என்பதனுடைய அர்த்தம் என்ன? கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் என்று சொன்னாலும் அதை தேசபக்தியினுடைய ஒரு அடிப்படையாக கொண்டு வருகிறார்கள். அல்லது பிற நாட்டின் மீது ஒரு வெறுப்பை கக்குவதாக இருந்தாலும் அதையும் தேசபக்தியினுடைய ஒரு பகுதியாக கொண்டு வருகிறார்கள். ஆக மக்களுடைய அடிப்படையாக எங்களுடைய நாடு, இந்த நாடு எங்களுக்கு பல அடிப்படை வசதிகளையும் உரிமைகளையும் கொடுத்திருக்கிறது என்கிற உணர்வை கொடுப்பதற்கு பதிலாக வெறும் பிரச்சாரத்தின் மூலமாக எப்படி தேசபக்தியை வளர்க்க முடியும் என்கிற கேள்வி எழுகிறது. அப்படி எழுகிற போது ஒரு அடிப்படையாக சமீபத்தில் ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது, திரையரங்குகளில் எல்லாம் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்று. அதை பற்றிய கடுமையான பல விமர்சனங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பொதுவாக திரையரங்குகள் என்பது கேளிக்கைக்கான ஒரு இடம். ஒரு திரையரங்கில் பல்வேறு விதமான திரைப்படங்கள் வெளியிடப்படும். ஒரு நல்ல திரைப்படமும் வெளியிடப்படலாம், ஒரு மோசமான திரைப்படமும் வெளியிடப்படலாம். அப்படி திரைப்படங்களுக்கு வரக்கூடிய பலர் திரையரங்குகளில் பேசி கொண்டிருப்பார்கள், எதையாவது சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். அது முற்றிலுமாக கேளிக்கைக்கான ஒரு இடம். அப்படி இருக்கிற போது கேளிக்கைக்கான ஒரு இடத்தை எதற்காக நாம் தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும், படம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக கட்டாயமாக தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும் என்று சொன்னால் அதன் மூலமாக என்ன தேசிய உணர்வை மக்கள் பெறுவார்கள்? சரி, இது ஒரு கொள்கை என்று சொன்னால் இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிமன்றங்களில் இந்த தேசிய கீதத்தை இசைக்க தயாராக இருக்கின்றனவா? அப்படி
ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது கூட ஒரு இடத்தில் பிறப்பிக்கப்படுகிற ஒரு உத்தரவை இன்னொரு இடத்திற்கு அமுல்படுத்த முயற்சிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அவற்றை தள்ளுபடி செய்துவிட்டது. ஏன் தினமும் நீதிமன்றங்கள் துவங்குகிற நேரத்தில் நீங்கள் தேசிய கீதத்தை இசைத்துவிட்டுத்தான் வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவை அவர்களால் வழங்க முடியவில்லை. அதே போல் நிறைய விஷயங்கள், நீங்கள் நிறைய அலுவலகங்கள் இருக்கின்றன, தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றன, கடைகள், வணிக வளாகங்கள் இருக்கின்றன. எல்லா இடத்திலும் இந்த உத்தரவை அமுல்படுத்த முடியுமா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு புனிதம் இருக்கிறது, ஒவ்வொன்றும் அது செய்யப்பட வேண்டிய இடம் இருக்கிறது. இப்பொழுது பள்ளிகளில் இசைக்கிறார்கள், கல்லூரிகளில் இசைக்கிறார்கள், அரசு விழாக்களில் இசைக்கிறார்கள், முக்கியமான நிகழ்வுகளில் இசைக்கிறார்கள் என்றால் அதற்கான சூழலும் பொருத்தப்பாடும் அங்கு இருக்கும். ஆனால் எல்லா இடங்களிலும் அதை இசைப்பதன் மூலமாக அது மதிப்பிழந்து போகுமே தவிர அதன் மீது எப்படி ஈடுபாடு வரும்? ஆக அரசு என்பது, தேசபக்தி என்பதை மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையிலிருந்து, சமத்துவத்திலிருந்து, பாதுகாப்புணர்ச்சியிலிருந்து கொண்டு வருவதற்கு பதிலாக ஒரு தேசிய கீதத்தின் வழியாக தேசிய உணர்வை ஊட்டிவிடலாம் என்று நம்புகிறது. இந்தியா பாகிஸ்தான், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் நடந்தபோது திரையரங்குகளில் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவிடப்பட்டது. போர் முடிந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நடைமுறை வழக்குழிந்து விட்டது. அது வெறும் ஒரு காகிதத்தில் இருக்கக்கூடிய அறிவிப்பாக இருக்கிறது. அதை இப்பொழுது புதுப்பிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஆக எல்லோருக்கும் தேசபக்தி வேண்டும், தேசிய கீதம் முக்கியமானது தான். ஆனால் அது உரிய விதத்தில் உரிய மரியாதையோடு அது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழுக்குண்டான பல பெருமைகள் இருக்கின்றன. அவற்றில் நாம் அறிந்திருக்க வேண்டிய பல தகவல்களை நம்மிடையே அழகிய தமிழில் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். உளவியல் படிப்பு என்பது கலைத்துறை சார்ந்ததா, அறிவியல் துறை சார்ந்ததா என்றால் சட்டென்று நம்மால் விடை சொல்லிவிட முடியாது. ஒரு காலத்தில் உளவியல், சைக்காலஜி என்பது பிஏ என்கிற படிப்பினுடைய ஒரு பிரிவாக இருந்தது. பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் என்று சொல்லுகிறோம். இளம் கலை என்கிற பட்ட படிப்பினுடைய ஒரு பிரிவாகத்தான் இருந்தது. பிறகு அது இளம் அறிவியல், பிஎஸ்சி என்கிற துறையினுடைய ஒரு பிரிவாக இன்றைக்கு ஆகியிருக்கிறது. பிஏ சைக்காலஜி என்பது மாறி இன்றைக்கு பிஎஸ்சி சைக்காலஜி என்று ஆகியிருக்கிறது. ஆனால் இப்போதும் திட்டவட்டமாக உளவியல் என்பது வெறுமனே அறிவியல் சார்ந்தது என்று சொல்லிவிட முடியாது. அது கலையோடும், இலக்கியத்தோடும், அறிவியலோடும், சமூகவியலோடும் தொடர்புடையது. இதனை எப்படி சொல்லலாம்? ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவார்கள், இன்டர் டிசிப்ளின் என்று சொல்லுவார்கள். அதாவது இன்றைக்கு எல்லா துறைகளும் வெவ்வேறு துறைகளோடு தொடர்புடையதாக, பல் துறைகளுக்கும் தொடர்பு உடையதாகவே எல்லாம் ஆகியிருக்கிறது. எந்த ஒன்றையும் இது மட்டும்தான் என்று பிரித்து விட முடியாது. உலகில் உள்ள எல்லாம் ஒன்றோடு இன்னொன்று ஏதேனும் ஒரு விதத்தில் தொடர்புடையதாக இருக்கிறது என்பதுதான் இன்றைய நவீன அறிவியல் வளர்ச்சியினுடைய போக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டுமானால், உயிரியல் படிப்பு என்பது வேறு. விலங்குகளை பற்றி, தாவரங்களை பற்றி படிக்கிற படிப்பு இருக்கிறதே, அது முழுக்க ஒரு துறை சார்ந்தது. தொழில்நுட்பம் சார்ந்த படிப்பு வேறு. அறிவியல், பொறியியல், தொழில்நுட்பம் இவைகளெல்லாம் இன்னொரு பக்கத்து படிப்பு. கணிப்பொறியை படிப்பது வேறு, கலை இலக்கியம் படிப்பது வேறு. ஆனால் இப்போது அப்படியெல்லாம் நம்மால் பிரித்து பார்க்க முடியவில்லை. உயிரியல் படிப்பும் தொழில்நுட்ப படிப்பும் ஒன்றாக இணைந்து நிற்கிறது. அதைத்தான் நாம் பயோடெக்னாலஜி என்று சொல்கிறோம். உயிரி தொழில்நுட்பம். உயிரியல் படிப்பு வேறு, தொழில்நுட்ப படிப்பு வேறு என்று கருதி கொண்டிருந்தோம். இரண்டையும் இணைத்து உயிரி தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு துறையாக இருக்கிறது. அப்படி அமெரிக்காவிலே சவுத் கரோலினா என்கிற பகுதியிலே பணியாற்றுகிற தமிழர்கள் நிறைய பேர் அங்கு பணியாற்றுகிறார்கள். அங்கே ஒரு குறிப்பிட்ட விஞ்ஞான துறையிலே அவர்கள் பணியாற்றுகிறார்கள். அது என்ன என்றால் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் என்று சொல்லுகிறார்கள். மரபு அணு பொறியியல், மரபு அணுக்களுக்கான படிப்பும் பொறியியல் படிப்பும் தூரமானவை என்றுதான் நாம் கருதி கொண்டிருக்கிறோம். எப்படி இயந்திரங்கள் பற்றி பொறியியலிலே படிக்கிறார்களோ அப்படி இந்த மரபு அணு கூறுகளிலும் ஒரு இயந்திரவியல் தன்மை இருக்கிறது. அதனை நாம் கண்டறிந்தால் எப்படி இந்த மரபு அணு கூறுகள் பல தலைமுறைகளுக்கும் ஒரு செய்தியை, ஒரு குணத்தை கொண்டு செல்கின்றன என்பதை அறிய முடியும் என்கிறார்கள். இப்படித்தான் உளவியல் என்பது ஒரு மனிதனை படிப்பது, அவன் மனத்தை படிப்பது,
அவன் மனத்தை படிப்பதற்கு அவனுடைய பண்பாடு பற்றிய செய்திகள் அறிந்திருக்கப்பட வேண்டும். அவனுடைய நரம்பு மண்டலம், மூளை போன்றவற்றை பற்றிய படிப்புகளும் இருக்க வேண்டும். எனவே தான் கலையும் அறிவியலும் இன்றைக்கு ஒரு புள்ளியில் இணைகின்றன என்று சொல்ல வேண்டும். இவற்றை பற்றியெல்லாம் இப்படி விரிவாக சொல்லுவதற்கு காரணம் என்ன என்றால், ஒரு காலத்தில் கணிதம் மட்டும் படித்தால் போதும் அல்லது பொருளாதாரம் மட்டும் படித்தால் போதும் என்கிற நிலை இருந்தது. ஆனால் இப்போது அந்த நிலை மேலும் விரிந்து, நீங்கள் ஏதேனும் ஒரு துறையில் தேர்ந்தவராக இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு துறை அறிவு மட்டும் போதாது. உலகில் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கும் போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் முன்னேறுவதற்கும் பல்துறை அறிவு நமக்கு தேவைப்படுகிறது என்கிற நிலை வந்துவிட்டது. எனவே பல்துறை அறிவு நமக்கு இலக்கியமும் தெரிந்திருக்க வேண்டும், விண்ணியலும் தெரிந்திருக்க வேண்டும். எப்போது ஸ்புட்னிக் 1 முதலாக சோவியத் ரஷ்யாவால் அனுப்பப்பட்டது, அந்த விண்ணியல் ஆய்வு எங்கே தொடங்கிற்று, எதற்காக தொடங்கிற்று என்கிற அறிவியலும், அந்த அறிவியலுக்கு பின்னால் இருக்கிற சரித்திரமும், ஸ்புட்னிக் என்கிற அந்த ஏவுகணை 1957 ரஷ்யாவால் ஏவப்பட்டது என்பதும், அந்த ஏவுகணை பற்றிய செய்திகளும் அறிவியல் சார்ந்ததாக இருக்கலாம். ஆனால் அந்த அறிவியலுக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. 2வது உலகப் போர் முடிந்ததற்கு பிறகு அமெரிக்காவும் ரஷ்யாவும் மிக இணக்கமான நாடுகளைப் போல ஒரு தோற்றத்தை முதலில் தந்து, ஏனென்றால் 2 நாடுகளும் ஒரு பக்கத்தில் நின்றுதான் 2வது உலகப் போரை சந்தித்து எதிரில் நின்ற ஜெர்மனியை, இத்தாலியை, ஜப்பானை வீழ்த்தின. ஆனால் அதற்கு பிறகு இவர்களுக்குள் எழுந்த அந்த போர் இருக்கிறதே, மறுபடியும் களத்துக்கு வந்து போர் புரிவதென்பது இனி இயலாது. அடுத்த வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அறிவியல் யுத்தம் தொடங்கிற்று. ரஷ்யா தொடங்கியதற்கு பிறகு அடுத்ததாக உடனடியாக அமெரிக்கா அந்த விண்ணியல் ஆய்வுக்கு வந்தது. இன்றைக்கு இந்தியா உள்ளிட்ட எல்லா நாடுகளும் வந்திருக்கின்றன. எனவே இந்த அறிவியல் போட்டியில் அல்லது அறிவியல் முயற்சியில் கூட பின்புலமாக ஓர் அரசியல் இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்படி எல்லாம் பின்னி பிணைந்து கிடக்கின்றன. எனவே எல்லாவற்றை பற்றியும் இன்றைய இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய வாழ்நாள் போதுமா அல்லது இந்த மூளைதான் போதுமா என்று கேட்டால் போதாது என்பதுதான் உண்மை. யார் ஒருவராலும் எல்லாவற்றையும் படித்து அறிந்து கொண்டு விட முடியாது. ஏதேனும் ஒரு துறையை கூட அடிமுதல் நுனி வரை தெரிந்து கொண்டு விட முடியாது. ஒரு உலகத்தில் இருக்கிற பல்வேறு துறைகளில் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு துளி அறிவை பெறுவதற்கே நம்முடைய வாழ்நாள் போதுமானதாக இல்லை. ஆகையினாலே தான் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று சொல்லி வைத்தார்கள். நம்முடைய வாழ்நாள் மிகச் சிறியது தான். எப்படி எல்லா துறைகளையும் அறிந்து கொள்ள முடியும்? எனவே படிப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு நவீன கல்வியாளர்கள், நவீன உளவியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் என்றால், படிப்பென்பது ஆழ்ந்தும் அகன்றும் இருக்க வேண்டும் என கூறுகிறார்கள். அது எப்படி ஆழ்ந்தும் இருக்கும் அகன்றும் இருக்கும் என்றால், ஒரு குறிப்பிட்ட துறையில் ஆழ்ந்தும் பிற துறைகளில் பரவலாகவும் நாம் அறிவு பெற்றிருக்க வேண்டும். இசையில் நான் மேதையாக இருக்கலாம், ஆனால் வேறு எது பற்றியும் தெரியாது என்று நான் சொல்ல முடியாது. இயற்பியல் துறையில் வல்லுநராக இருக்கலாம், வேளாண்மையில் கைதேர்ந்தவனாக இருக்கலாம், ஆனால் சின்ன சின்ன செய்திகளை மற்ற துறைகளிலிருந்தும் தெரிந்து கொண்டாக வேண்டும் என்பது இன்றைய காலத்தின் கட்டாயம். பல்துறை அறிவு இல்லாமல் இனி யாராலும் இந்த உலகத்தில் போட்டி போட்டு இயங்க முடியாது. எல்லாவற்றையும் ஆழ கற்றுக்கொண்டு விட முடியாது என்பதால் சில துறைகளில் ஆழங்கால் பற்றி நிற்பதும் பிற துறைகளில் மேலோட்டமான அறிவையாவது பெற்று நிற்பதும் என்பது இன்றைய தேவையாக இருக்கிறது. அதைத்தான் ஆழ்ந்தும் அகன்றும், ஒரு துறையில் ஆழ்ந்தும் பிற துறைகளில் அகன்றும் படிக்கிற கல்வி முறை இன்றைக்கு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நவீனத்துவமான ஒரு கல்வியாக இருக்க முடியும். இன்றைய உலகுக்கு ஏற்ற கல்வியாகவும் அதுதான் இருக்க முடியும். நாம் அறிந்திருக்க வேண்டிய அடிப்படை சட்டங்களை ஒவ்வொரு வாரமும் இப்பகுதியின் மூலமாக அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் சில அடிப்படை சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக நாம் காணவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம் பகுதி. வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க போகிறது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்.
என்னன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஒரு பெண் என்னை வந்து சந்திச்சாங்க. நான் வந்து இன்டர்வியூக்கு போயிருந்தேன் மேடம். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் அது. அங்கே போன பொழுது என்னை வந்து இன்டர்வியூக்கு வந்து விசாரித்த பொழுது என்னை கேட்ட கேள்விகள் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது மேடம். இப்போது ஒரு வேலைக்கு போகிறதுனா, இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா கம்ப்யூட்டரில் எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க, இல்லை அந்த கோர்ஸில் எவ்வளவு படிகள் நிலைகள் தாண்டியிருக்கிறீங்கன்னு கேட்டால் பரவாயில்ல, நல்லா நான் ஒர்க் பண்ணுறேனாங்கிறது டெஸ்ட் வைக்கலாம், இதெல்லாம் கேட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் அநியாயத்துலேயும் அநியாயம் மேடம், நீங்கள் கல்யாணம் ஆனவங்களான்னு கேட்டாங்க. சரி, அது கூட நார்மல் கொஸ்டின் எடுத்துட்டேன். கல்யாணம் ஆனீங்களான்னு கேட்டதுக்கப்புறம் கல்யாணம் செய்துக்கிற மாதிரி உத்தேசம் இருக்கா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் செஞ்சுட்டா புள்ள பெற்றுப்பீங்களா, குழந்தை பெற்றுப்பீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, நான் ஒரு கல்யாணமான பொண்ணு ஒரு இன்டர்வியூக்கு என்னுடைய பக்கத்தில் இருந்த இன்டர்வியூ வந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆயிருந்தாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் எப்போ குழந்தை பெற்றுக்குவீங்க, எப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க மேடம். இவங்க எங்களோட பர்சனல் விஷயத்தை கேட்க வேண்டிய அவசியம் என்ன? இது வந்து ரொம்ப டெலிகேட்டான விஷயம் ஒரு பெண்ணுக்கு. இதை வந்து ஒரு பப்ளிக்காக ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துக்கக்கூடிய ஒரு ஆண் கேட்பது என்பது சரிதானே? எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது மேடம். இது வந்து நம்ம என்னவோ 21ஆம் நூற்றாண்டில் வாழறோம், கம்ப்யூட்டர் யுகம், அது இதுன்னு சொல்கிறோம். ஆனால் என்ன இப்படி ஒரு காட்டுமிராண்டித்தனமான முறையில் ஒரு பெண்ணுடைய மிக அந்தரங்கமான விஷயங்களை எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், இப்போ வந்து சென்ற வருடத்தில் கூட ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வேலைக்கு எடுக்கிற பொழுது அவங்க கேட்ட கேள்விகள் ஏறத்தாழ திருமணமானவரா என்றால் வந்து திருமணத்திற்கு உங்கள் கணவன் பேர் என்ன, நீங்கள் குழந்தை பெற்றவரா, எப்பொழுது குழந்தை பெற்றீர்கள், இது இதற்கு முன்பு கருச்சிதைவு நடந்திருக்கிறதா, இப்பொழுது நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்களா, உங்களது மாதவிலக்கு நாட்கள் என்ன, உங்களுக்கு முறையான மாதவிலக்கு வருமா, அல்லது உங்களுக்கு மாதவிலக்கு நேரத்தில் வலி இருக்குமா அப்படின்னு ஒரு 21 கொஸ்டின்ஸுங்க. கருப்பையில் கோளாறு இருக்கிறதா, உங்களுக்கு வேறு என்ன சிரமங்கள், இது எல்லாம் வரிசையாக. இது வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு போய் டாக்டர்கிட்ட போய் நம்ம பார்க்கக்கூடிய பல விஷயங்களை அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே கொடுத்து ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கேள்விகளாக கேட்குறாங்க. அப்போது இந்த விஷயத்தை வந்து ஒரு யூனியன் சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு வந்தது. கோர்ட்டுக்கு கொண்டு வந்த முதல்ல இந்த மாதிரி கொடுக்கறத நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் மேலே நான் நடவடிக்கை எடுக்கட்டுமான்னு உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகு தான் அந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அந்த அப்ளிகேஷனை இனிமேல் நான் சர்வ் பண்ண மாட்டேன், இதை நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீராமாத்தூர்னு ஒரு பெண்ணுடைய வழக்கு. எல்ஐசியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, ப்ரொபேஷன் ஆஃபீஸராக இருந்தாங்க. 6 மாதம் முடிஞ்ச பிறகு அவங்கள பெர்மனன்ட் பண்ணணும். அந்த மாதிரி வருகிற பொழுது அவங்களுக்கு கேள்வித்தாள்கள். இப்போ நான் சொன்ன எல்லா கேள்விகளும் கேட்குறாங்க. நீங்கள் வந்து தனியாக இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை வருமா, 2 முறை வருமா உங்களோட பீரியட்ஸு, இந்த மாதிரியான ரொம்ப கருச்சிதைவிலிருந்து சகல விஷயங்களையும் கேட்டு கேள்விகளை கொடுத்தாங்க. அப்போது அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்திற்கு வந்த பொழுது தான் சொன்னார்கள், அதாவது திருமணம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில் அடிப்படையான விஷயம். குழந்தை பேரு அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த உலகத்தில் இந்த பூமியையே பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ரீப்ரொடக்ஷன். அது மனிதர்களாகட்டும் அல்லது மிருகங்களாகட்டும் பறவைகளாகட்டும் வேறு எதுவாக இருந்தாலும் இனப்பெருக்கம் என்பது அடிப்படையான ஒரு விஷயம். இனம் பெருகுகிற பொழுதுதான் இந்த மனித சமுதாயம் நீண்ட காலத்திற்கு இருக்கும். அப்போது நீங்கள் வேலைக்கு வர்றீங்கன்னு சொல்லிட்டாலே நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடாது, இல்லை நீங்கள் கருச்சிதைவு செஞ்சு அதில் லீவ் எடுக்கக்கூடாது, அல்லது எத்தனை குழந்தை பெற்றுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வியாதி இருக்குது அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்கக்கூடாது. எப்படி நம்ம நாகரிகமான சமூகத்தில் வாழறதுக்கு சில அடிப்படை நெறிமுறைகளை சொன்னமோ அதுபோல ஒரு நாகரிகமான ஒரு சமூகம் ஒரு பெண்ணுடைய அந்தரங்கமான விஷயங்களை கேள்விகளாக தொகுத்து அதற்கேற்றாற்போல் பலன் அல்லது பதில் வந்தால்தான் உனக்கு வேலை என்கிற ஒரு நிர்பந்த சூழலிலே ஒரு பெண்ணை வைக்குமானால் அதை விட கொடுமையான விஷயம் ஒன்றுமே கிடையாது. மனித உரிமையை பாதுகாப்பது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் ஏதோ ஒரு தாளில் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிடுற ஒரு விஷயம் அல்ல. ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான அடிப்படை என்பது நம்முடைய அடிப்படை உரிமை. ரைட் டு லைஃப்ங்கிறது அடிப்படை உரிமை. அப்படி இருக்கும்போது ரைட் டு லைஃப்னு கொடுத்துட்டு அந்த லைஃப்பில் எனக்கு அடிப்படையான விஷயம் நான் வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், என்னுடைய பொருளாதார வசதியை பெருக்கணும், என்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கணும், இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய பணியாற்றுகிற இடத்தில் என்னை நோக்கி வீசப்படுகிற இந்த கணைகள் சரிதானா அப்படின்னா அது வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். இது நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது, கேட்கக்கூடாது
அப்படின்னு சொல்லியே நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. அப்போ தான் நான் இந்த 2 வழக்கையுமே சுட்டி காட்டி அந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கியும் சரி நீராமாத்தூர் வழக்கையும் சொல்லியே அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், அப்படி ஒரு கேள்வி கேட்க முடியாது. அப்படி கேட்டால் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் அதெல்லாம் இருக்கா கொடுங்களேன் அப்படின்னு கேட்டேன். அவங்க அதெல்லாம் இல்லை மேடம், அப்ளிகேஷன் கேட்கும்போது அதில் ஜஸ்ட் எங்களுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸு, எந்தெந்த கம்பெனியில் பண்ணியிருந்தோம், எவ்வளோ ஆண்டு காலம், எங்கே நீங்கள் வீடு, அந்த மாதிரி விஷயங்களை தான் மேடம் கேட்குறாங்க. அப்போ எங்கே கேட்குறாங்க, நாங்கள் இன்டர்வியூக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், அப்ளிகேஷனுக்கு அப்புறம் அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு எங்களை இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண சொல்கிறாங்க. அப்படி இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கிறார்கள். அப்போது இதற்கு ஒரு நெறிமுறை வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு இயல்பாகவே எழுது. இதை கேட்குற உங்களுக்கு கூட பல பேருக்கு தோணும், இதெல்லாம் ஏன் கேட்க வேண்டிய அவசியம்னா, வந்தோமா வேலை செஞ்சோமா, நாம் எவ்வளோ அந்த ப்ராஜெக்ட் முடிக்கணுமோ அதை முடிச்சு கொடுத்துருக்குறோமா, டைம் ஃப்ரேமோடு நம்ம அந்த ஒர்க்கை முடிக்கிறோமா, இது மட்டும்தானே விஷயம். நான் சரியான முறையிலே என்னுடைய அலுவலக நேரத்தை பயன்படுத்துகிறேனா இல்லையா அப்படிங்கிறது தானே அடிப்படையான விஷயம். நான் எனக்கு கொடுத்துருக்கிற வேலைக்கு அசைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பணிபுரிகிறேனாங்க தானே விஷயம். அதை தாண்டி கேட்பதற்கான உரிமை இவர்களுக்கு இல்லை என்பதை நிறைய பெண்கள் புரிஞ்சு கொள்வதே கிடையாது. அது பணியிடங்களில் பாலியல் வன்முறையாகட்டும், இப்படி பாலியல் சார்ந்த கேள்விகளாகட்டும், அதை ஒட்டி வருகின்ற பிற வழிதல் கேள்விகள். அங்கே போய் உட்காந்து இன்டர்வியூவில் உட்கார்ந்த பிறகு, ஓ கல்யாணம் ஆகலையா, ஏன் இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணிக்கல, உங்களுக்கு சரியான பார்ட்னர் கிடைக்கலையா, அடடா எவ்வளோ பசங்க இருக்கா, இப்படித்தான். அவர் பார்த்தா வயசானவனாக இருப்பார், வயசானவராக இருப்பார், ஆனால் அவர் கேட்குற கேள்வியெல்லாம் அப்படியே லிட்டர் கணக்கில் ஜொல்லு வழிகிற மாதிரி இருக்கும். ஆக இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே மனித உரிமை மீறலாகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு நிர்வாகங்களிலே இருக்கக்கூடிய பல பேர் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை பாடம் அல்லது பால பாடம் என்பது இதுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்குமானா, அப்ளிகேஷனில் இல்லை, சரி நான் எப்படி கேஸுக்கு போவேன், இந்த மாதிரி விஷயங்களை ஒருத்தர் எடுக்கணும்னு சொன்னால் இன்டர்வியூ நடக்கும் பொழுது நிச்சயமாக பெண்கள் தைரியமாக அதை ரெக்கார்ட் பண்ணணும். ஹேண்ட்பேக்லேயாவது ஒரு செல்லை வச்சுக்கோங்க, அதில் ரெக்கார்ட் மோடு போட்டு விட்டு போங்க, என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது என்பதை வெளிக்கொணர்ந்து அவற்றை ஒரு பொதுநல மனுவாக பொதுநல வழக்காக தொடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி பண்ணுகிற பொழுது தான் நிச்சயமாக நீதிமன்றம் தலையிட்டு இப்படி மனித உரிமை மீறலுக்கான கேள்விகளையோ அல்லது பாலியல் வன்புணர்ச்சிக்கு உரிய கேள்விகளையோ கேட்காது என்று நாம் நம்பலாம். எனவே பெண்கள் தைரியமாக இருக்கணும். இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டால் அங்கேயே இது கேட்கக்கூடாதுன்னு சொல்லலாம், அல்லது வேலை போய் விடுமோன்னு பயம் இருக்கிற பெண்கள் நான் சொன்ன மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி கூட இதை வெளிக்கொணர செய்யலாம். நீங்கள் இன்றைக்கி ஒருத்தர் கொண்டு வந்தீங்கன்னா அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும். எனவே வாழ்த்துக்களோடு மீண்டும் சந்திக்கிறேன். நாம் மனதில் நினைத்த செயல்களை செய்யும் பொழுது பல குழப்பங்கள் சில நேரத்தில் ஏற்படுகிறது. அவற்றை தடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனது சீராக இருக்க வேண்டும். நம் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே பகுதியில் இன்றைக்கு பெண்களுக்கு, குறிப்பாக இளம் வயதுடைய பெண்களுக்கு அவர்களுடைய மாதவிடாய்க்கு முன்னால் ஏற்படுகிற டென்ஷன் பற்றி பார்க்கலாம். ப்ரீமென்சுரல் டென்ஷன் சிண்ட்ரோம் என்று சொல்லுவார்கள். இது பரவலாக காணப்படுகிற ஒன்று. பெண்களுக்கு மனநல பாதிப்புகள் அதிகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், பெண்கள் அவர்களுடைய வயதுக்கு வந்த நாள் முதல் அவர்கள் இறக்கின்ற காலம் வரை பலவிதமான பிரச்சனைகள், அவருடைய ஹார்மோன்கள் காரணமாக, அவர்களுடைய உடலிலே இருக்கிற வேறு விதமான உடலியல் காரணங்கள் மூலமாக அவர்களுக்கு பலவிதமான மனநலப் பிரச்சனைகளும் உடல்நலப் பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் இந்த ப்ரீமென்சுரல் டென்ஷன் என்று சொல்லப்படுகிற மாதவிடாய்க்கு முன்னால் ஏற்படுகிற ஒரு டென்ஷன். இது ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக காணப்படுவதில்லை, பரவலாக காணப்படுகிறது. ஏறக்குறைய 100 பெண்களில் 70-80 பேர் ஏதோ ஒரு சின்ன பாதிப்பால் பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது மாதவிடாய் வருவதற்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் இருந்து
இந்த பிரச்சனை ஆரம்பித்து விடுகிறது. மாதவிடாய் வந்த பிறகு 1-2 நாட்களிலே அது போய்விடும். ஒவ்வொரு வாதமும் இது வந்து கொண்டே இருக்கும். ஐயோ, இது எப்போது மாதவிடாய் வரப்போகிறதே என்கிற பயத்திலேயே அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் ஏறக்குறைய ஒரு 5-7 நாள் அவர்களை ஆட்டி படைத்து விடும். இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷன் என்று சொல்லப்படுகிற மாதவிடாய்க்கு முன்னால் ஏற்படுகிற டென்ஷன் 70-80 பேருக்கு லேசாக காணப்பட்டாலும் சிகிச்சை பெறுவதற்கு உண்டான தீவிரமான நிலையிலே பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு 8% பேர் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனை பெரும்பாலும் 20 35 40 வயது வரை அதிகம் காணப்படுகிறது. இது பலவிதமான காரணங்களால் வருகிறது. வம்ச வழி காரணத்தினால் வரலாம், அல்லது சிறு வயதிலே அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பலவிதமான மனக்காயங்களினால் வரலாம், அல்லது அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களினால் வரலாம். இந்த வேகமான வாழ்க்கைக்கு அவர்கள் ஈடுகொடுக்க முடியாமல் ஏற்படுகிற மன அழுத்தங்களின் காரணமாக வரலாம். அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்கிறார்களே, இதேமாரி இந்த மாதிரி உணவு வகைகளை உட்கொள்வதாக வரலாம். எரிச்சலும் கோபமும், அதேமாரி மனச்சோர்வு இருக்கும், வருத்தம், அழுகை, ஆத்திரம், அதேமாரி மனப்பதட்டம், ஒரு திகில் நிலை, சரியாக தூங்க முடியாத நிலை, சரியாக சாப்பாடு பிடிக்காத ஒரு நிலை, இப்படி எல்லாம் இருக்கும். பல நேரங்களிலே அப்புறமாக அவர்களுக்கு அதை பற்றி நினைத்து வருத்தப்படுவார்கள். ஆனால் அதற்குள்ளே அவர்கள் தீர்த்து விடுவார்கள். சில வீட்டிடங்களிலே அந்த நேரத்திலே பெண்கள் பார்த்தால் பாத்திரம் பறக்கும், தட்டு பறக்கும். சில ஆண்மகளுக்கு அது கணவன்மார்களுடைய சட்டை பட்டங்களெல்லாம் பீந்துவிடும். அந்த அளவுக்கு உலுக்கி எடுத்து விடுவார்கள். குழந்தைகளை பலார் என்று அடித்து விடுவார்கள். ஆனால் அப்புறமா அவங்க தனியாக உட்கார்ந்து யோசித்து அழுவிடுவார்கள், ஏன் இப்படி பண்ணினேன் என்று. அந்த நேரத்திலே அவர்களாலேயே கட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த டென்ஷன், அந்த வெறி. இது ஏறக்குறைய 8% பேர் இந்த 20-40 வயது பெண்கள், மாதவிடாய் வருகிற பெண்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல நேரங்களிலே அவர்கள் தனிமையிலேயே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது ஏதோ எல்லாருக்கும் வருவது, இது எனக்கு வந்துவிட்டது, நான் அவசியப்பட்டு கொண்டிருக்கிறேன், இல்லை என்னை போல சிலரும் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு இது ஒரு அந்த வாழ்க்கையின் ஒரு பகுதி என்றே நினைத்து விடுகிறார்கள். இது ஒரு பாதிப்பு, இது ஒரு மனநல பாதிப்பு, இதற்கு வைத்தியம் தேவை, இதற்கு சிகிச்சை செய்தால் முற்றிலும் நலமாக இருக்கலாம், தொடர்ந்து நலமாக இருக்கலாம், மனமும் நன்றாக இருக்கலாம், உடலும் நன்றாக இருக்கலாம். உடலிலே ஏகப்பட்ட உபாதைகள் ஏற்படும். சில பெரும்பாலான பெண்களுக்கு அந்த நேரத்திலே அடிவயிறு வலிக்கலாம், அதெல்லாம் ரொம்ப சாதாரணம். இவர்களுக்கு மார்பகங்கள் பெரிதாக இருப்பது போல இருக்கும், வலி எடுக்கும். அதேமாரி உடம்பு எடை கூடிவிட்டது போல தோன்றும், ஒரு ப்ளோட்டிங் சென்சேஷன், உடம்பே ஏதோ ஊறிவிட்டது போல ஒரு தோன்றும், தலைவலி வரும். இப்படி பலவிதமான உடல் மனநல பிரச்சனைகளை கொண்டிருந்தாலும் அந்த எரிச்சல், ஆத்திரம், மன வருத்தம் இவைதான் முக்கியமான பகுதிகளாக கருதப்படுகிறது. இந்த அறிகுறிகள் இருப்பதாலே இவர்களை அடையாளம் கண்டு கொண்டு இவர்களுக்கு சரியான ஒரு மன வழி சிகிச்சை கொடுத்தால் நிச்சயமாக அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். வருங்காலங்களிலே கூட அந்த அடுத்தடுத்து வருகின்ற மாதவிடாய் தருணத்திலே கூட அவர்கள் நிம்மதியாக இருப்பதற்கு வழி இருக்கிறது. இதை தெரியாமல் பல பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம், இது பற்றி வெளிப்படையான ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஈவன் பெண் மருத்துவர்கள் கூட அதை சரியாக சொல்வதில்லை. அது அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள் என்று சொல்கிறார்கள். இது 8% பேர் அவதிப்படுகிறார்களே மிக அதிகமாக. இது ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நிலைமை இல்லை. அது தற்காலிகமாக ஏற்படுகிற அந்த ஒரு வாரத்திற்கு 5 நாளைக்கு ஏற்படுகிற ஒரு தீவிரமான ஒரு பாதிப்பு. அவருக்கு அந்த நேரத்திலே தேவை வைத்தியம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக இது எப்பொழுது நிற்கும் என்றால், அவர்கள் எப்போது மாதவிடாய் நின்று போய் அந்த மெனோபாஸ் என்று ஸ்டேஜ் வருகிற 45 to 50 வரை காலத்திலே மாதவிடாயை முழுமாக நின்று போயிடுமே, அந்த காலத்தில் தான் அவர்களுக்கு விடிவு காலம் ஏற்படும். ஆக இது யாரை என்று பார்ப்பதில்லை, பணக்காரர் ஏழை என்று யாரையும் பார்ப்பதில்லை. ஆனால் இது என்ன சொல்கிறார்கள் என்றால், மனமாகாதவர்களுக்கு இது அதிகமாக காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. மனமானவர்களுக்கும் இருக்கும், பட் அதை விட மனமாகாதவர்களுக்கு மிக அதிகமாக காணப்படும் என்று சொல்கிறார்கள். இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷன் என்று சொல்லப்படுகிற ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷன் சிண்ட்ரோம் என்று சொல்லுவார்கள்.
இது ஒரு சைக்கிளிக்கல் டிசார்டர். ஒவ்வொரு மாதமும் அது வந்து அவர்களை அலக்களித்து அவர்களை எரிச்சலூட்டி செல்லக்கூடிய நோய். ஆகவே இதை தடுத்து நிறுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அடுத்தடுத்த முறை வராமல். அந்த முறை வராமல் நிம்மதியாக இருப்பதற்கும் திரும்பவும் வந்து தொந்தரவு கொடுக்காமல் இருப்பதற்கும் நல்ல ஒரு சிகிச்சை தேவை. மனநல சிகிச்சையிலே இதற்கு நல்ல வழி இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். பல பேர் இதை தனிமையிலேயே இருந்து அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற அவல நிலையை பார்க்கிறோம். இது ஒரு பிரச்சனை, இதற்கும் வைத்தியம் வேண்டும். சில ஹார்மோன்களினால், சில மூளையில் இருக்கிற ரசாயன மாற்றத்தினால் இவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இட்ஸ் எ டெம்பரரி எமோஷனல் ப்ராப்ளம், டிரான்சியன்ட் எமோஷனல் ப்ராப்ளம். அதாவது அந்த ஒரு 5 நாள் 1 வாரத்துக்கு தான் தற்காலிகமான பிரச்சனை. ஆனாலும் அதிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு ஏன் மாதம் இப்படி நான் அவசியப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்கிற எண்ணம். சில நேரங்களில் சில கணவன்மார்கள் அந்த நேரத்தில் வீட்டுக்கு வரவே பயப்படுவார்கள். மனைவி எழுந்திருக்கிறதுக்குள் காலையில் எழுச்சி ஓடிவிட்டு அவள் தூக்கி விட்டு விடாமல் என்று பார்த்து விட்டு தான் வீட்டுக்கு நுழைவார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் படுகின்ற வேறென்றால் வேறு வழி இல்லை, வீட்டில் இருப்பவர்கள் தான் காண்பிக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு சிரமங்கள்லாம் நிறைந்த இந்த பகுதியை அடையாளம் கண்டு கொண்டு அதற்கு உண்டான சரியான மருத்துவம் செய்தால் நிச்சயமாக இவர்கள் மனம் நிம்மதியாக இருக்க முடியும், அந்த குடும்பமும் நிம்மதியாக இருக்க முடியும், பெண்களுடைய மனநலம் பாதுகாக்கப்படும்.